அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை தேய்பிறை அஷ்டமி இரவு 12 மணிக்குள் பிரியாணி இலையில் இந்த சக்திமிக்க பணவசிய வார்த்தையை எழுதி மணிப்பர்சில் வைத்து பாருங்கள். அசால்ட்டாக பணவரவு ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு அன்றைய தினம் கண் திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் விலகவும் காரிய தடைகள் நீங்கவும் நல்ல பணவசியம் ஏற்படவும் நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது அதிரடியான பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்துல ஒரு சின்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடும் கலந்திருக்குங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை தரக்கூடியவை. அதே போலதாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் புதன்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு இந்த பணவசிய தாந்திரிகத்தை செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். எந்த நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்யணும்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி மாலை 6:30 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பொருள் மட்டும் தாங்க, பிரியாணி இலை. பிரிஞ்சி இலைன்னு கூட நம்ம சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பே லீஃப். இந்த பிரியாணி இலைக்கு தாந்திரிகத்துல நிறைய பலன்கள் உண்டு. இந்த இலையில் நாம் எழுதக்கூடிய எந்த ஒரு வார்த்தைகள், மந்திரங்கள், ஏஞ்சல் நம்பர்ஸ், ஸ்விட்ச் வேர்டாக இருந்தாலும் சரி, அதற்கு பல மடங்கு வசிய சக்தி பெருக ஆரம்பிக்கும். அதனால தாங்க பிரியாணி இலையில் நாம் எழுதக்கூடிய வார்த்தைகள் மீது நல்ல கவனம் தேவை. ஏன்னா சில பேர்லாம் பார்த்தோம்னா பிரியாணி இலையில் கடன் தீரணும், நோய் தீரணும்னு எழுத சொல்றாங்க. அப்படி எழுதவே கூடாதுங்க. கடன், நோய், அடகு இது போன்ற வார்த்தைகள் நெகட்டிவானவை, எதிர்மறை வார்த்தைகள். சோ இந்த நெகட்டிவான வார்த்தைகளுக்கு வசிய சக்தி பெருகி இன்னமும் அதிகமான கடன் மற்றும் நோய் பெருக ஆரம்பிக்கும். சோ பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டுமே நம்ம பிரியாணி இலையில் எழுதணும். சரிங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சக்தி மிக்க ஒரு பணவசிய ஸ்விட்ச் வேர்டை எழுத போறோம். அதை எழுதுவதற்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னு நீங்க எடுத்துக்கோங்க. முடிந்தவரை கிரீன் கலர் பென் பயன்படுத்துவது நல்லது, நல்ல பணவசியத்தை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க ப்ளூ கலர் பென்ல எழுதலாம். கொஞ்சம் ஓட்டைகள் இல்லாத சுத்தமான ஒரு பிரியாணி இலையை நீங்க எடுத்துக்கோங்க. அதுல கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னால கேஷ் ஃப்ளோ ரஷ் ரஷ் ஆன் அப்படின்ற இந்த பணவசிய ஸ்விட்ச் வேர்டை ஒரே முறை நல்ல தெளிவா நீங்க எழுதிக்கோங்க. பிறகு ஒரு 2 நிமிஷம் நீங்க எழுதியிருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்டை ரிலாக்ஸ்டா நீங்க படிங்க. அதற்கு பிறகு இந்த பிரியாணி இலையை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ் அல்லது வாலெட்ல நீங்க வச்சிருங்க. லேடிஸ் நீங்க பணம் வைக்கக்கூடிய ஹேண்ட்பேக்ல கூட போட்டு வச்சுக்கலாம். அடிக்கடி இதை நீங்க மாற்றணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு பழசாகிட்டாலோ கிழிந்து போய்விட்டாலோ இந்த இலையை எரிச்சிடுங்க அல்லது நீங்க தூக்கி போட்டுட்டு புதியதாக இதே போல நீங்க எழுதி வைங்க. இதே போல ஒரு அஷ்டமி திதி இரவு நேரத்துல நீங்க எழுதி வைங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான பவர்ஃபுல்லான டெக்னிக்கை இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல், நம்ம சேனல்ல சில முக்கியமான தெய்வீக தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சில கிறிஸ்டல் பிரேஸ்லெட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இவை அனைத்தும் சாதாரணமா நம்ம ஃபேன்சி ஸ்டோர்ல, ஸ்டேஷனரி கடைகள்ல கிடைக்கக்கூடிய பிரேஸ்லெட்ஸ் கிடையாதுங்க. அபரிமிதமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய கிறிஸ்டல் பிரேஸ்லெட்ஸ். வாழ்க்கையின் சில முக்கியமான தேவைகளுக்கு தனித்தனியா இந்த பிரேஸ்லெட்ஸ் இருக்குங்க. ஏன்னா சில பேர் நம்ம சேனல்ல கேட்கக்கூடியது பயன்படுத்துவதற்கு மிகவும் எளிமையாக இருக்கணும், மந்திர ஜபங்கள், பூஜைகள் செய்ய முடியாதவங்க ஜஸ்ட் இந்த பிரேஸ்லெட்டை கையில நீங்க போட்டுக்கிட்டாலே போதும், அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இவை அனைத்துமே தோஷம் இல்லாத பிரேஸ்லெட்ஸ். சோ நீங்க எப்பவுமே இதை கையில் அணிந்து கொள்ளலாம்.
போட்டுக்கலாம். எல்லா ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களும் இந்த பிரேஸ்லெட்ஸை நீங்க போட்டுக்கலாம். அதே போல எந்த கையில வேணாலும் இந்த பிரேஸ்லெட்ஸை நீங்க போட்டுக்கலாம். ஆண்கள் வலது கையில தான் போடணும், பெண்கள் இடது கையில மட்டும் தான் அணியணும்னு கட்டுப்பாடுகள் கிடையாதுங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம அபரிமிதமான பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய மணி மேக்னெட் பிரேஸ்லெட்டை பார்க்கலாம். 6 விதமான பண ஈர்ப்பு கிறிஸ்டல்ஸை இணைத்து இந்த மணி மேக்னெட் பிரேஸ்லெட்டை நம்ம வடிவமைச்சு கொடுக்கிறோம். என்னென்ன கிறிஸ்டல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா கிரீன் அவெஞ்சரின், டைகரை, பைரைட், அமெதிஸ்ட், கிளியர் குவார்ட்ஸ் மற்றும் சிட்ரின். ஜஸ்ட் இந்த பிரேஸ்லெட்டை வாங்கி கையில நம்ம அணிந்தாலே போதும், அதிரடியான அபாரமான பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகள் கட்டுப்படும், கடன் தொல்லை நீங்கும், கையில் எப்பவும் பணப்புழக்கம் இருக்கும், தொழில், உத்தியோகம், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதுல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், பணத்தை ஈர்க்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்கள் கண் முன்னே விரிவடையும், வாரா கடன்கள் இருந்தால் வசூலாகும், உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும், நல்ல பணவரவை தொடர்ந்து அட்ராக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இரண்டாவதாக நாம் பார்ப்பது நாம் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்களை அப்படியே நடத்தி தரக்கூடிய அப்படைட். இந்த பிரேஸ்லெட்டை நீங்க பார்க்கும் போதே நல்ல ரிச்சான லுக் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பிரேஸ்லெட்டை நீங்க கையில அணியும் போது உங்களுடைய வாழ்க்கையில எந்த விஷயம் நடக்கணுமோ, உங்களுடைய கோரிக்கை எதுவோ அது நிறைவேறிட்டதை போல நல்லா நீங்க உணர்ந்து கொண்டே இருக்கணும். உங்களுடைய அந்த ஆழமான உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் இந்த அப்படைட்டுக்கு இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையினுடைய அனைத்து விதமான கோரிக்கைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் இந்த அப்படைட் பிரேஸ்லெட்க்கு உண்டு. கையில நீங்க அணியும் போதே ஒரு நல்ல ரிச்சான ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்கள், குறிக்கோள்கள் இருக்கிறவங்க இந்த அப்படைட் பிரேஸ்லெட்டை நீங்க அணிந்து பாருங்க. உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகளை அது உருவாக்கி கொடுக்கும். நீங்க பாசிட்டிவா நினைக்க உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே மேஜிக் போல நீங்க கவர்ந்து இழுப்பீங்க. நினைத்ததை நினைத்தபடி நடத்தி காட்டக்கூடிய சக்தி இந்த அப்படைட் பிரேஸ்லெட்க்கு உண்டு. மூன்றாவதாக நாம் பார்ப்பது ரோடோக்ரோசை. உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து உறவு முறையில் நல்ல வசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது. ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடியது இந்த ரோடோக்ரோசை. கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளையும் வசியப்படுத்த இந்த ரோடோக்ரோசைட்டை நீங்க பயன்படுத்தலாம். இந்த பிரேஸ்லெட்டை நம்ம அணியும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத நபர்கள் அவங்களாகவே நம்மை விட்டு விலகிடுவாங்க. நம் மீது உண்மையான அன்பு பாசத்தை செலுத்தக்கூடிய நபர்கள் நம்மை நோக்கி வருவாங்க. லைஃப் லாங் உங்க கூட யார் இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த நபருக்கு இந்த ரோடோக்ரோசைட் பிரேஸ்லெட்டை நீங்க அன்பளிப்பாக கிஃப்டாக கொடுக்கலாம். இப்ப வீட்ல கணவன் மனைவி நீங்க இருக்கீங்கன்னா 2 பேருமே இதை அணியும் போது 2 பேருக்குள்ளேயுமே ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படும். அதே போல காதலர்கள் இருக்கும்போது 2 பேருமே இதை அணியும் போது நல்ல பலன்களை கொடுக்கும். இதை தாண்டி பொதுவான ஜனவசியத்தை கொடுக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இந்த பிரேஸ்லெட்டை கையில நம்ம அணிந்தாலே ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிடும். இப்ப நம்ம பார்த்த அனைத்து பிரேஸ்லெட்ஸுமே பார்த்தோம்னா தூங்கும் நேரம் மற்றும் குளிக்கும் நேரத்துல மட்டும் நீங்க எடுத்து வச்சிருங்க. எல்லாமே எலாஸ்டிக் டைப்பா இருக்கிறதுனால எல்லா அடல்ட்ஸுமே ஈஸியா வேர் பண்ண முடியும். 18 வயதிற்கு மேற்பட்ட எல்லாருமே இந்த பிரேஸ்லெட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம பார்த்த மணி மேக்னெட் பிரேஸ்லெட், ரோடோக்ரோசைட் மற்றும் அப்படைட், இந்த 3 பிரேஸ்லெட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.